ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்கேஜ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்டோட தாங்க நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்டோட டீட்டெயில்ஸை தெளிவா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. வடக்கு பார்த்துங்க, சரிங்களா? முன்னாடி வந்து 30 அடி ரோடு பேஸு, 40க்கு 60 அப்படிங்கிற அளவில் உங்களுக்கு வடக்கு பார்த்த சைடு டிடிசிபி அப்ரூவ்டு பட்டாவோ எல்லாவோட லீகல் கிளியரன்ஸோட உங்களுக்காக சேலுக்கு காத்துட்டு இருக்குங்க, சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களுடைய பிளாட் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஏதாவது சேலுக்காக வச்சுட்டு இருக்கீங்களா? சேல் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருக்கீங்களா? ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக எங்களோட ஸ்டாஃப் கூட நீங்கள் பேசுங்க. ஸோ உங்களோட ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸை மட்டும் சொல்லுங்கள், நாங்கள் வருவோம், உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணுவோம். லீகல் கிளியராக இருக்கிற பட்சத்தில் தாராளமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணி கொடுக்க வேண்டிய ப்ராசஸில் இறங்கி கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த சைட் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா சரியா ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கிற ஒரு டவுன் பஞ்சாயத்து இருக்குங்க. அந்த டவுன் பஞ்சாயத்தில் சரியா என்ஹெச் ரோட்ல இருந்து அந்த கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகக்கூடிய ரோட்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க. சுற்றிலுமே வீடுகள் நிறைஞ்ச பகுதி தான். இந்த சைட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், காலேஜஸாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே பக்கம். ஸோ ஒத்தக்கால் மண்டபத்தை பற்றி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், சரிங்களா? ஸோ மளிகை கடையிலேருந்து எல்லாமே வந்து ஒரு 50லேருந்து 100 மீட்டர்லையும் உங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய பகுதியில் தான் இன்னைக்கு நம்ம சைட் எடுத்துகிட்டு வந்திருக்குங்க. நீங்கள் யாராவது இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும் ஒரு நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் கிளாஸில் லோ ப்ரைஸில் மார்க்கெட் வேல்யூவோட ஒரு லோ ப்ரைஸில் சைட் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நம்பர் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருப்போங்க, உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்தாங்க லேண்டு சுற்றிலுமே வீடுகள் நிறைஞ்ச பகுதியிலே உங்களுக்கு சைட்டை கொண்டு வந்திருக்கோம், ஓகேங்களா? ஆப்போசிட்டில் எல்லாமே வீடு தான். நம்ம ஒத்தக்கால் மண்டபம் டு போடிபாளையம் போகக்கூடிய மெயின் ரோட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பிளாட், ஓகேங்களா? பிளாட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகலம் வந்து 40 அடிங்க, நீளம் வந்து 60 அடிங்க. 40க்கு 60 அப்படிங்கிற அளவில் வடக்கு பார்த்து 5.5 சென்ட் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குங்க. நீங்கள் பார்க்குற அந்த ஸ்டேட் ஹைவே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி உங்களுக்கு பிளாட் தெரியுங்க, ஜி ஸ்கொயர் பிளாட், ஓகேங்களா? அந்த ஜி ஸ்கொயருக்கு அப்படியே அட்ஜஸ்டண்டாக பேக் சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாட் அமைஞ்சிருக்குங்க. இந்த பிளாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே மளிகை கடையாக இருக்கட்டும், ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பக்கம். எல்லாமே ஆக்சசபிள் ஏரியாவில் வித்தின் 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்க்குள்ள தான். மளிகை கடைலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஒரு 50 அடியில் மளிகை கடை இருக்குங்க. ரொம்பவே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியா தான். இந்த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 8 லேக்ஸ் 8.5 லேக்ஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் ஃபைனல் ப்ரைஸாக 7 லேக்ஸ் கேட்குறாருங்க. இதுல இருந்தும் குறையறதுக்கான சான்சஸ் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு. ஆனால் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி வடக்கு பார்த்த சைட் உங்களுக்கு தேடிட்டு இருக்கீங்க, நல்ல ஒரு வீடு அமைக்கிறதுக்காக தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். நேரில் வந்து பாருங்கள். வந்து பார்த்துட்டு சைட் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா தாராளமாக நம்ம வந்து சிட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாங்க. சிட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு நீங்கள் சிட்டிங்கில் நம்ம பேசி உட்காரும்போது நமக்கு தெரிய வருங்க, ஓகேங்களா? ரேட் குறையுமா குறையிலையா அப்படிங்கிறது தெரிய வரும். குறைஞ்சது அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு குறைச்சி வாங்கி கொடுக்கறதுக்கான முயற்சியில் கண்டிப்பாக நான் ஈடுபடுவேங்க. ஸோ நீங்கள் நம்பி வாங்க, கண்டிப்பாக நான் வந்து நல்ல சைட்டாக உங்களுக்கு தெளிவாக எடுத்து கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னு நம்புறேங்க. இந்த மாதிரி சைட்ஸ் பிளாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே சேல் ஆகக்கூடிய பிளாட்ஸ், ஓகேங்களா? நான் வீடியோவில் உங்களுக்கு எல்லா தெளிவாக டீட்டெயில்ஸும் சொல்லிட்டேன். டிடிசிபி அப்ரூவல் வந்து பட்டாவிலேருந்து எல்லாமே கிளியராக இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ண வேணும் அப்படின்னா இந்த இடம் பிடிச்சிருச்சு, ஒரு கிரவுண்ட் இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். நேரில் வந்து சைட்டை பாருங்கள். சைட்டை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னீங்கன்னா லீகல் பார்க்குறதுலேருந்து உங்களுக்கு லோன் வாங்கி கொடுக்குறதுனாலும் சரிங்க, எல்லாமே எஸ்கேஜ் நானே பார்த்துக்கிறேன். கடைசி டாக்குமெண்டேஷனுக்கு ஹெல்ப் வேணாலும் கண்டிப்பாக பண்ணி கொடுத்து உங்களுக்கு கூட டாக்குமெண்ட்டை வாங்கி கொடுக்குறதுக்கும் என்னுடைய பொறுப்புங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். நேரில் சந்திப்போங்க. நன்றி.